மிஸ் வர்றாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எதுக்காக இப்படி சவுண்டா கத்திட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியல உங்களால? சரி, எல்லாரும் உட்காருங்க, அமைதியா இருங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன். ஓகே, எல்லாருமே வந்துட்டீங்களா? இல்லை யாராவது லீவு போட்டாங்களா? ஓகே, ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்கிறேன். அப்படியே உட்காந்த மாதிரியே அட்டெண்டன்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நேம் அக்ஷயா. அக்ஷயா வந்துட்டியா? வந்திருக்கேன் மிஸ். எஸ் மிஸ். ஆகாஷ். எஸ் மிஸ். ஆரா. எஸ் மிஸ். ராக்கி. எஸ் மிஸ். ரோசி. எஸ் மிஸ். மாசா. எஸ் மிஸ். லூசி. எஸ் மிஸ். ஓகே, எல்லாருமே வந்துட்டீங்க போல். இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு ஒரு மிஸ் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் நடத்துறதுக்காக வந்திருக்காங்கப்பா. இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து அவங்கள வெல்கம் பண்ணலாம். என்ன? வாங்க காவியா, உள்ள வாங்க. பசங்களாம், இவங்க தான் புதுசாக வந்திருக்க இங்கிலீஷ் மிஸ். இவங்க பேர் காவியா. மாசா, இவங்க ஆகாஷ் அக்ஷயாவோட சித்தி. நான் இவங்கள பார்த்துருக்கேன், தெரியுமா? அப்படியா? இது ஆகாஷோட சித்தியா? யார் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது? அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம். சரிங்க காவியா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் பாடம் நடத்துங்க. தேங்க்யூ மிஸ். ஹலோ பசங்களா, என்னோட பேர் காவியா. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸாக வந்திருக்கேன். சரி, எல்லாருமே அவங்கவுங்க பேரை சொல்லுங்கள். வரிசையாக சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? என்னோட பேர் அக்ஷயா சித்தி. இல்லை மிஸ். என்னோட பேர் ஆகாஷ் மிஸ். என்னோட பேர் ஆரா மிஸ். My name is Rocky மிஸ். என்னோட பேர் லூசி மிஸ். என்னோட பேர் மாசா. என்னோட பேர் ரோசி மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட், எல்லாருமே அவங்கவுங்க பேரை சொல்லிட்டீங்க. இன்றைக்கி மொத கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். சரி, ஏபிசிடி எழுத தெரியுமா எல்லாருக்குமே? யாருக்கு எழுத தெரியும் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் போர்டில் வந்து எழுதணும் ஏபிசிடி. யார் வர்றீங்க? என்ன ஒருத்தருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்க? யாருக்குமேவா ஏபிசிடி தெரியல? சீக்கிரம் யாராவது வாங்க, வந்து எழுதுங்க. இவ்வளோ நாளாக ஏபிசிடி கூட படிக்காமல் இருப்பீங்க. வாங்க. மிஸ், நான் வர்றேன். நான் வந்து எழுதுறேன். ஆரா குட்கேல், வந்து எழுது. பாதி தான் எழுதியிருக்க, மீதி யார் எழுதுவா? மிஸ், எனக்கு மறந்து போச்சு மிஸ். படித்தேன், ஆனால் ஞாபகம் இல்லை. சாரி மிஸ், நாளைக்கு படிச்சுட்டு வரேன் கண்டிப்பாக. ஓகே ஆரா, நீ போய் உன் இடத்துல உட்காரு. அடுத்து யார் வர்றீங்க? அப்பாடா, மிஸ் எதுவும் சொல்லலை. நாளைக்கு படிச்சுட்டு வந்துடணும்.
அடுத்து யார் வரீங்க? ஆகாஷ், நீ எந்திரிச்சு வா. வெரி குட் ஆகாஷ், பரவாயில்லையே, நல்லா எழுதிட்ட. சரி, போய் உன்னோட பிளேஸில் போய் உட்காரு. தேங்க்யூ மிஸ். என்ன இதெல்லாம்? யாருக்குமே ஏபிசிடி ஒழுங்காக தெரியலை. இவ்வளோ நாளாக என்ன படிச்சிங்கன்னே தெரியல, ஏபிசிடி கூட தெரியாமல். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு எல்லோரும் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு எல்லாருக்குமே ஏபிசிடி டெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஒர்க் நோட்டில் 5 டைம்ஸ் எழுதிட்டு வரணும். சரி, பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ நான் கிளம்புறேன். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க பசங்களா. என்னப்பா நாளைக்கு மிஸ்ஸு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஆகாஷும் அக்ஷயாவும் தப்பிச்சுக்கிடுவாங்க. அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. யார் சொன்னால் எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு? நாங்கள் ஏதாவது சேட்டை பண்ணால் எங்களை சப்புன்னு அடிச்சிருவாங்க. ஏய், இந்த மிஸ்ஸை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. இவங்களுக்காகவாது நம்ம படிச்சுட்டு வரணும்ப்பா. எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. சரி, படிக்கலாம் எல்லாரும். ஆனால் ஹோம்ஒர்க் வேறு எழுதணுமே. எத்தனை ஹோம்ஒர்க் தான் நம்ம எழுதுறது? பேசாமல் எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வாங்கப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குரூப் ஸ்டடி பண்ணலாம். பசங்களா, என்ன எல்லாரும் பேசிகிட்டே இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே தான் இருக்கீங்க. மேம் என்னை கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டுறாங்க. உங்கள் கிளாஸ் தான் ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாம் வாழு பசங்களாக இருக்காங்கன்னு. கொஞ்ச நேரம் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியாதா? சரி, பெல் அடிச்சிட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க.